மரணத்தை தழுவியிருக்கிறார். இந்தியாவிலே மனித உரிமைக்காக போராடுகின்ற பல்லாயிரக்கணக்கான மனித உரிமை போராளிகளுக்கு மட்டுமல்ல, மனித உரிமைகள் மறுக்கப்பட்டு இன்றளவு ஒடுக்கப்பட்டு வருகின்ற தாழ்த்தப்பட்ட பழங்குடி சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. தோழர்களே, பேராசிரியர் சாய்பாபா அவர்கள் 10 ஆண்டுகளாக சிறையில் இருந்தார். ஒரு சாதாரண ஆந்திர மாநிலத்திலே அமலாபுரம் என்கிற ஒரு சிறு கிராமத்தில், ஒரு 20 குடும்பங்களே இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். பிறந்தபோது அவர் கடுமையான வாத நோய்க்கு ஆளாகி, இளம்பிள்ளை நோய்க்கு ஆளாகி, 2 கால்களும் செயலிழந்த நிலையில் கைகளாலே தவழ்ந்து தவழ்ந்து நடமாடி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் என்று பயின்று உயர் கல்வியெல்லாம் பயின்று டெல்லி பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை போல இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலே ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணியாற்றி வந்தார். அவர் PhD என்கிற ஆய்வை நிறைவு செய்தது மட்டுமல்லாமல் அதற்கு மேலே முதுமுனைவர் என்று சொல்வார், டிலிட் என்ற பட்டத்தையும் பெற்றவர். ஒரு தலைசிறந்த பேராசிரியராக பல்கலைக்கழகத்திலே புகழ் பெற்றவர். அவருடைய ஏராளமானவர்கள் இன்றைக்கும் நாட்டுப்பற்று மிக்க பெரும் போராளிகளாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைசிறந்த தோழரை இந்த அரசாங்கம் மாவோயிஸ்டுகளோடு அவர் தொடர்பு வைத்திருக்கிறார். இந்தியாவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரும் யுத்தத்தை நடத்தினார் என்றெல்லாம் குற்றம் சாட்டி அவரை சிறையில் அடைத்தார்கள். அவருக்கு தொடர்ச்சியாக பிணை மறுக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றம் வரை சென்றதற்கு பிறகும் கூட அவருக்கு முறையான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. இறுதியாக 2022 அவருக்கு பம்பாய் உயர்நீதிமன்றம் பிணை வழங்கியது. பிணை வழங்கியதை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார்கள். பிணை மறுக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக 2022 அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றங்களுக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லி பம்பாய் உயர்நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. ஆனால் விடுதலை செய்ததை உடனேயே மேல்முறையீடு செய்து அந்த விடுதலையை நிறுத்தி வைத்தார்கள். நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த விடுதலை உச்சநீதிமன்றம் வரை போய் உச்சநீதிமன்றத்திலே இறுதியாக அவர் கடந்த மார்ச் மாதம் விடுதலை செய்யப்பட்டார். நண்பர்களே, 10 ஆண்டு கால சிறைக்கு பின்னால் உச்சநீதிமன்றம், பம்பாய் உயர்நீதிமன்றம், நாக்பூர் பெஞ்ச் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் அபத்தமானவை, அவற்றுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று அவரை விடுதலை செய்திருக்கிறது. அந்த விடுதலை எடுத்துத்தான் அவர் ஜெயிலிருந்து வெளியில வர்றது 1 மணி நேரத்துக்கு ஜெயிலிருந்து வெளியில வந்து விடுவார் என்கிற நிலைமையில் உடனடியாக அன்றைக்கு மராட்டியத்தில் இருந்த பிஜேபி அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு போய் அவசரமாக அந்த வழக்கை விசாரித்து அவருடைய விடுதலை நிறுத்தி வைத்தார்கள். இறுதியாக விசாரிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த வழக்கில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. அந்த வழக்கை நிறுத்தி வைத்தவர் யார் என்று சொன்னார், பேலா திரிவேதி என்கிற ஒரு பெண் நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி. அந்த நீதிபதி குஜராத்திலே நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோது அந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்துறை செயலாளராக இருந்தவர். நரேந்திர மோடிக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தார் என்பதற்காகவே குஜராத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும், பின்னால் ராஜஸ்தானில் நீதிபதியாகவும், இறுதியாக உச்சநீதிமன்றத்திலே நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டவர். இந்த பிஜேபி அரசாங்கம் யாரையாவது பழி வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு எதிரான வழக்குகளை எல்லாம் விசாரிக்கின்ற பொறுப்பை இந்த பேலா திரிவேதியிடம் தான் ஒப்படைக்கிறார்கள். இதை பற்றி உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கடுமையான ஆட்சேபனை எதிர்ப்பை தெரிவித்தார். இந்த நீதிபதி ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளுகிறார், நியாயமாக நடந்து கொள்ளவில்லை. ஆகவே வழக்கத்திற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய விதிகளுக்கு மாறாக இவரிடம் வழக்குகளை அனுப்பாதீர்கள் என்று நேரடியாக பகிரங்கமாக ஒரு நீதிபதியின் மீது குற்றம் சாட்டினார். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விசுவாசியாக இருக்கக்கூடிய அந்த பேலா திரிவேதி சாய்பாபா அவருடைய பிணை மனுவை நிராகரிப்பதற்கு காரணம் சொன்னார். எவ்வளவு கொடூரமான காரணம் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் 90 விழுக்காடு ஊனமானவர் என்பது உண்மைதான். சக்கர நாற்காலியிலே இருக்கிறார். நண்பர்களே, சக்கர நாற்காலியில் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவரால் தலையை கூட சீக்க முடியாது, தனியா சாப்பாடு தனியா சாப்பிட முடியாது, பிறருடைய உதவி இல்லாமல் எந்த வேலையும் அவரால் செய்ய முடியாது.
ஆனாலும் கூட அவ்வளவு மோசமான உடல் பாதிப்பு நிலையிலும் கூட அவர் இந்த மக்களுக்காக பேசுவதை, போராடுவதை என்றைக்கும் நிறுத்தவில்லை. அவர் சாவுக்கும் அஞ்சியதில்லை. ஆனால் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னார் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு உடம்புதான் வேலை செய்ய தேவையில்லை தவிர மூளை வேலை செய்கிறது, நன்றாக வேலை செய்கிறது. ஒரு பயங்கரவாத நடவடிக்கைக்கு உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் மூளை நன்றாக வேலை செய்தால் மூளைதான் முக்கியமானது, இன்டெகிரல் பார்ட் ஆஃப் கிரைம் என்று உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்காத ஒரு காரணத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி கண்டுபிடித்தார். அவருடைய மூளை நன்றாக வேலை செய்கிறது. அதனால் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு அவர் துணையாக இருந்திருப்பார், அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று மிக கொடூரமான முறையில் ஒருவரை தண்டிக்க வேண்டும். அதாவது யாருமே ஒரு 90 விழுக்காடு ஊனமுற்ற ஒருவரை பார்த்தால் யாருக்குமே உதவி செய்ய தோன்றும். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவருக்கு எதிராக தீர்ப்பை வழங்கினார்கள். இறுதியாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது வேக் அக்யூசேஷன்ஸ், வேக் அலிகேஷன் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப மோசமான இந்த விடுதலை செய்த பம்பாய் உயர்நீதிமன்றம் விடுதலை செய்வதற்கு நியாயமான காரணங்களை சொல்லித்தான் விடுதலை செய்திருக்கிறது. ஆகவே அவருடைய விடுதலையை மறுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார் கடந்த மாதம். நண்பர்களே, இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு 90 விழுக்காடு ஊனமுற்ற ஒரு நபரை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் என்பது ஒரு துயரமான கதை. அங்கே நாக்பூரில் இருக்கக்கூடிய அந்த தலோஜா சிறையில் ஒரு அண்டா ஒரு பிளாக் இருக்கு. அந்த அண்டா பிளாக் என்னன்னா, நீங்க ஒரு 4 பேரை வச்சீங்கன்னு சொன்னா அங்க யாரும் ஃப்ரீயா படுக்க விட முடியாது, இயல்பா படுக்க விட முடியாது. ஒருவர் நெருக்கி கொண்டும் அங்க ஒரு 4-5 பேர் வச்சீங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு அமைதியற்ற சூழ்நிலையில் யாரையாவது கடுமையாக பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அண்டா சிறையில போடுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சிறையில போட்டார்கள். தனிமை சிறையில் வைத்திருந்தார்கள். 90 விழுக்காடு ஊனமுற்ற ஒருவரை தனிமை சிறையில் வைப்பது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் குற்றம் என்று நீதிமன்றத்திலே முறையிட்டதற்கு பிறகும் கூட எந்த நீதிமன்றம் அதை செவிசாய்க்கவில்லை. இப்படி தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் அவர் மிக கொடூரமாக வதைக்கப்பட்டார். அவருக்கு ஏற்கனவே கால் பிளாடர்ல, மண்ணீரல்ல பிரச்சனை இருக்குது, கல்லீரல்ல பிரச்சனை இருக்குது, தீவிர நீரிழிவு நோயாளி, ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்த நோயாளி, இப்படி பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த பேராசிரியர் சாய்பாபா அவர்களுக்கு எந்த விதமான மருத்துவ உதவியும் செய்வதற்கு அந்த அரசாங்கம் மறுத்தது, அந்த சிறை நிர்வாகம் மறுத்தது. முழுக்க சட்ட மொழியிலே சொல்வார்கள் கல்பபிள் ஹோமிசைடு என்று சொல்லி. ஆகவே இந்த அரசாங்கமே திட்டமிட்டு அவர் சாகட்டும் என்று, கல்பபிள் ஹோமிசைடு சொன்னா அவர் செத்து விடுவார் என்று தெரிந்தே ஒரு வதைப்பது. அப்படி திட்டமிட்டு அவர் மரணத்தை தழுவ வேண்டும் என்பதற்காகவே 10 ஆண்டு கால சிறை வாழ்க்கை அவர்கள் அவ்வளவு கொடுமையை அவர்கள் மீது சுமத்தினார்கள். அவர் மாவோயிஸ்டுடன் தொடர்பு வைத்திருக்கிறார். இந்த அரசாங்கத்திற்கு எதிராக போர் தொடுத்தார். நரேந்திர மோடியை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார் என்று அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைத்தார். கடைசியில் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய் என்று நிரூபிக்கப்பட்டன. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, இது போன்ற அறிஞர்களை, இந்த மக்களுக்காக பேசுகின்ற அறிஞர்களை இப்படி வளைத்து கொடுமைப்படுத்தி கொன்றால் சாதாரண மக்களுக்கு, முதலாளிகளுக்கு எதிராக, கார்பரேட் முதலாளிகளுக்கு எதிராக, இந்த பாசிச RSSக்கு எதிராக எழுகின்ற குரலை எல்லாம் ஒடுக்குவதற்கு அவர்களுக்கு ஒரு பலிகடா தேவைப்பட்டது. அப்படி ஒரு பலிகடாக பேராசிரியர் சாய்பாபா அவர்களை இந்த அரசாங்கம் கொன்றது. அவருடைய மரணம் என்பது இயற்கையான மரணம் இல்லை, வெறும் 57 வயது தான். இன்னும் அவர் எத்தனையோ ஆண்டு தலை சிறந்த அறிவாளி, அவர் எழுதிய நூல்கள் ஏராளம், ஒரு தலை சிறந்த கவிஞரும் கூட. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள், பழங்குடி மக்கள், தலித் மக்கள், இவருடைய வாழ்க்கைக்காகவே தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணித்துக் கொண்ட தலை சிறந்த கல்வியாளர். அவர் இந்த அரசாங்கத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தான் என்பதுதான் உண்மை. இந்த அரசாங்கம் RSS உங்களுக்கு எல்லாம் தெரியும், கௌரி லங்கேஷ் என்கிற மிகப்பெரிய பத்திரிகையாளரை கொலை செய்த 2 பேர் சில நாட்களுக்கு முன்னால் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்களை கோயில் அழைச்சிட்டு போய் மாலை போட்டு வரவேற்று பண்ணியிருக்கிறான். ஆகவே இந்த RSS BJP என்கிற இந்த பாசிச கும்பல், RSS காரர்கள் எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் செய்தாலும் அவர்களுக்கு விடுதலையை வழங்குகிறது. பில்கிஸ் பானு என்கிற ஒரு பெண் குஜராத் கலவரத்திலே தன்னுடைய உறவினர்களை எல்லாம் இழந்து தன்னுடைய 3 மாத கர்ப்ப நிலையிலும் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண் தொடுத்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை குஜராத் அரசாங்கம் வெளியிலே விட்டது.
காரணமே இல்லாமல் வெளியிட்டு அப்ப சுப்ரீம் கோர்ட் அவங்க உத்தரவு போட்டிருக்குது. அப்படி வெளியிலே வந்த குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு நடத்தினார்கள். இப்படி இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொடூர கொலை குற்றங்களை செய்கின்றவர்களை எல்லாம் இந்த நீதிமன்றங்கள் விடுதலை செய்கின்றன. அண்மையில கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார், செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைத்தது. அதற்கெல்லாம் நீதிமன்றம் என்ன காரணம் சொல்லுகிறது? ஒருவருடைய விசாரணை தள்ளி போகுமானால் என்னைக்கு விசாரணை முடியும் என்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு நாளைக்கு சிறையில வைத்துக் கொள்ள முடியும்? ஆகவே இந்திய அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற உயிர் வாழும் உரிமையின் அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு பிணை வழங்குவதை யாரும் தடுக்க முடியாது, நாங்கள் பிணை வழங்குகிறோம் என்று நியாயம் பேசுகிறார்கள் இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள். நான் பீமா கோரேகான் வழக்கிலே சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்த இன்னும் 10 தோழர்கள் இன்றைக்கு 6 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் இல்லை. பீமா கோரேகான் வழக்கிலே கைது செய்யப்பட்ட 16 பேர் மீதும் இந்த மோடி அரசாங்கமே திட்டமிட்டு அவருடைய கம்ப்யூட்டரில் வைரஸ் வழியாக சில ஆதாரங்களை புகுத்தி அவர்களை குற்றமாக்கி மோசடி செய்திருக்கிறது என்பது சர்வதேச அளவில் அம்பலமானதற்கு பிறகும் கூட உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அவர்கள் சிறையில் வாழ்வதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அரசியல்வாதிகளுடைய வழக்குகளை மட்டும் உடனடியாக விசாரிக்கிறார்கள். நீண்ட நாள் சிறையில் வைக்க முடியாது என்று நியாயம் பேசுகின்ற இந்த யோகிய சிகாமணிகள் ஏன் இவர்களுடைய விடுதலை பற்றி பேசவில்லை? 6 வருஷமா ட்ரையல இல்லாம உள்ள வச்சிருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் பிஜேபியை சேர்ந்த பெண் சாமியார் ஒருத்தி அவ குண்டு வச்சு பல பேரை கொலை செய்தாள் என்று நமக்கெல்லாம் அப்பவே குற்றச்சாட்டு எழுந்தது. அவர் கைது செய்யப்பட்டு எனக்கு உடம்பு சரியில்லை என்று பொய் சான்றிதழை கொடுத்து வெளியில வந்து கிரிக்கெட் விளையாடின அந்த பொம்பளை, அவர் பேர் என்ன, தாக்கூர், ஆமா பிரயாக் சிங் தாக்கூர். அந்த பொம்பளை இப்போ எம்பியா இருக்கா அந்த அம்மா, இப்போ இந்த எம்பியா இல்ல, ஆமா போன அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்புறம் எல்லாரும் கிரிக்கெட் ஆடினத போட்டோ எடுத்து கோர்ட்டுக்கு அனுப்புனாங்க. ஐயா நீ பெயில் கொடுத்த உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி பெயில் வாங்கினா நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லி. ஆனால் இப்படி RSS பிஜேபி கிரிமினல்களுக்கெல்லாம் இந்த நீதிமன்றங்கள் தாராளமாக சலுகைகளை வழங்குகின்றன. மக்களுக்காக போராடுகிறவர்களை இந்த அரசாங்கம் வதைக்கின்ற போது அதை கண்டும் காணாமல் இருக்கின்ற நீதித்துறை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறை. ஆகவே இப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறை முழுவதுமே RSS மயமாக இருக்கிறது, பாசிச மயமாக இருக்கிறது. மக்களுக்காக போராடுகின்றவர்களை இப்படிப்பட்ட சாய்பாபா போன்ற மாபெரும் மகத்தான சிந்தனையாளர்களை ஒடுக்குவதன் மூலம், கொல்வதன் மூலம் ஏழை எளிய மக்களுடைய, உழைப்பாளி மக்களுடைய குரலை அடக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அது எந்த காலத்திலும் நடக்காது. பேராசிரியர் சாய்பாபா போன்றவர்கள் எங்களுக்கெல்லாம் எப்போதும் உற்சாகம் தரக்கூடியவர்களாக, வழிகாட்டிகளாக இருப்பார்கள். இத்தகைய தோழர்கள் இவ்வளவு பெரிய முக்கியமான தோழர்கள் இருந்திருக்கிறார். நம்முடைய சமூகத்தில் பல பேருக்கும் தெரியாது. இன்றைக்கு ஆந்திராவிலே அவருக்கு பெரிய அளவில் அஞ்சலி செலுத்துகிறார்கள். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட சிபிஐ சிபிஎம் முதல்வர் ஸ்டாலின் கூட அதற்கு கண்டனம் அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அப்படி நம் கண்முன்னே வாழ்ந்த ஒரு தலை சிறந்த தோழரை நாம் இழந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இது சாய்பாபா குடும்ப சாய்பாபா அவருடைய மனைவி, அவருடைய தாயார் இறந்த போது சடங்கிலே கலந்து கொள்வதற்கு கூட நீதிமன்றம் பிணை வழங்க மறுத்தது. அப்படி மிக கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாகி அந்த தாக்குதல்களை ஒரு மலையை போல நின்று தாங்கி வெளியிலே வந்தவர் சாய்பாபா. எவ்வளவு பெரிய கொடுமை இருந்தாலும் தான் முழுக்க முழுக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் கூட இவ்வளவு கொடுமைகளையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு எந்த இடத்திலும் சமரசம் செய்யாமல் தன்னுடைய கொள்கைக்காக இறுதி வருகின்ற மகத்தான தோழர். அந்த தோழருடைய மறைவு இந்த நாட்டில் ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய இழப்பல்ல, இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுகின்ற ஜனநாயக சக்திகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், இவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. நான் தோழர் சாய்பாபா அவருடைய மரணத்திலிருந்து நாம் உறுதியேற்போம். இன்றைக்கு ஜனநாயகத்திற்கான குரலை, உழைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு குரலை எந்த சந்தர்ப்பத்திலும் யாராலும் ஒடுக்க முடியாது. அப்படி ஒடுக்குவதற்கு எதிராக நாம் ஒன்றிணைவோம் என்கிற உறுதியை இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தோழர் சாய்பாபா அவர்கள் மார்க்சியத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். மார்க்சியம் தான் இந்த மக்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரே தத்துவம் என்பதை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக மட்டுமல்ல, அந்த நெறியை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூக அக்கறை உள்ள தன்னுடைய மாணவர்களிடம் எல்லாம் பரப்பினார். அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த தோழரை நாம் இழந்திருக்கிறோம். அவருக்கு நம்முடைய சிவப்பஞ்சலியை, வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவருடைய புகழ் என்றென்றைக்கும் நம்மிலே நிலைத்து நிற்கும் என்று சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்த அமைகிறேன். நன்றி, வணக்கம்.